படைத்த இறைவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. இறை நேசர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் பத்திரிகையாளர் டாக்டர் எம் முகமது அனஸ் பேசுகின்றேன். இன்ஷா அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் நமது இறை சேவையின் அடுத்த தொடக்கமாக உடல் ஊனமுற்றோர் மற்றும் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் மக்களுக்காக உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை வழங்கி உயிர் காக்கும் மறுவாழ்வு சேவைகளை இலவசமாக கொடுத்து நாம் அனைவரும் இறைப்புறத்தை அடைய திண்டுக்கல் மாநகரிலே அல் சிஃபா மாற்றுத்திறனாளிகள் மதர்சா, அல் சிஃபா டிசபிள்டு மதர்சா மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அண்ட் ஆதரவற்றோர் மறுவாழ்வு மையம் என்ற பெயரில் துவங்கி நடத்த வாடகைக்கு வீடு தற்போது பார்க்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். மேற்கொண்டு அல் சிஃபா மாற்றுத்திறனாளிகள் மதரசாவிற்கு தொழுகைப்பாய், தனிநபர் பாய், தலையணை, போர்வை, இரும்பு கட்டில், வீல்சேருடன் சென்று வரக்கூடிய வகையில் வெஸ்டர்ன் டாய்லெட், சமையல் பாத்திரங்கள், ஃபேன், லைட் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் அவசரமாக தேவைப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நமது அல்சிஃபா மாற்றுத்திறனாளிகள் மதரசா வருகின்ற டிசம்பர் 28 துவக்க விழா வைக்க உரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மதரசா துவக்க விழாவிற்கு 200 மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவியில் வழங்க இருக்கின்றோம். அதற்கு நமது நபர் ஒருவருக்கு 2000 ரூபாய் வீதம் 200 நபர்களுக்கு பொருளாதார உதவிகள் அதிகமாக தேவைப்படுகிறது. நமது மதரசாவில் கைகள், கால்கள் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற சூழ்நிலையில் இருக்கும் பலதரப்பட்ட நபர்கள் நமது அல்சிஃபா மதரசாவில் தங்கி இறை கல்வியை கற்று மறுவாழ்வு அடைய இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நமது மதரசாவிற்கு அனைவரும் அதிகமான பொருளாதார உதவிகளை செய்து ஆதரவற்றோர்களின் துவாக்களை பெற்று இறை பொருத்தத்தை அடைந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் 2025 டிசம்பர் 28 திண்டுக்கல்லில் நடைபெறும் அல்ஷிஃபா மாற்றுத்திறனாளிகள் மதரசா துவக்க விழாவிற்கு அனைவரும் வருகை புரிந்து துவா செய்யும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.